புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த செல்வம் பதவியேற்றார். புதுச்சேரியில் புதிதாக 430 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த செல்வம் பதவியேற்றார். புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகர் தேர்தல் கடந்த 12ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அன்றைய தினமே வேட்புமனு தாக்கலும் தொடங்கியது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் மணவெளி தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக எம்எல்ஏ செல்வம் சபாநாயகர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 14ஆம் தேதி செல்வம் தனது வேட்புமனுவை சட்டசபை செயலர் முனுசாமியிடம் தாக்கல் செய்தார். நேற்று மதியம் 12 மணியுடன் வேட்புமனு தாக்கல் காலக்கெடு முடிந்தது. எதிர்க்கட்சிகளின் சார்பில் வேட்புமனு எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. இதனால் சபாநாயகராக செல்வம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். சபாநாயகர் தேர்வை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்காக சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. தமிழ்தாய் வாழ்த்துடன் சபை கூடியது. தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கினார். முதல் நிகழ்வாக சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர், முன்மொழிந்தவர், வழிமொழிந்தவர் என தாக்கல் செய்யப்பட்ட 9 மனுக்கள் விபரத்தை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன், ஒரு உறுப்பினர் மனு செய்துள்ளதால் போட்டியின்றி. இதைத் தொடர்ந்து அவர் சபாநாயகர் இருக்கைக்கு வரும்படி செல்வத்துக்கு அழைப்பு விடுத்தார். அவை முனைவர் ரங்கசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் செல்வத்தை அழைத்துச் சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை வாழ்த்தி பேசினர். அப்போது திமுக எம்எல்ஏ நாஜிம் பேசும்போது சபாநாயகர் செல்வம் திமுகவின் தொகுதி செயலாளராக இருந்ததை தற்காலிக சபாநாயகர் செல்வம் மறுத்துவிட்டார் என கூறினார். அப்போது அங்கே இருந்தால் அப்படியேதான் இருந்திருப்பேன். 36 ஆண்டுகளாய் திமுகவில் தொகுதி செயலாளராக மட்டுமே இருந்தேன். ஆனால் பாஜகவிற்கு வந்த பிறகு இந்த பெரிய பதவி கொடுத்து இந்த இயக்கம் பாஜக என சபாநாயகர் செல்வம் கூறினார். மேலும் திமுகவில் இருந்தால் அப்படியேதான் இருக்க வேண்டும். திமுகவில் இருந்து பாஜகவிற்கு வந்ததால் உயர்ந்த இடத்திற்கு வந்துள்ளேன் என்றும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். இறுதியில் சபாநாயகர் செல்வம் ஏற்புரையாற்றினார். இதையடுத்து சபையின் இன்றைய அலுவல்கள் அனைத்தும் நிறைவு பெறுவதாக கூறி சபாநாயகர் செல்வம் சபையை காலவரையின்றி ஒத்திவைத்தார். காலை 9:33 மணிக்கு துவங்கிய அவை நடவடிக்கை 10:13 மணிக்கு முடிந்தது. புதுச்சேரி சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாக பாஜகவை சேர்ந்த ஒருவர் சபாநாயகராக பதவியேற்றுள்ளார். இவர் புதுச்சேரியின் 21வது சபாநாயகர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு என்ன செய்ய முடியுமோ உறுதுணையாக சட்டப்பேரவை என்ற முறையில் இருந்து மாநில வளர்ச்சிக்கான அத்தனை திட்டங்களுக்கும் பாடுபடுவேன். மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். புதுச்சேரியில் புதிதாக 430 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் மொத்த பலி எண்ணிக்கை 1700 கடந்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலர் அருண் இன்று வெளியிட்டுள்ள தகவலில் புதுச்சேரி மாநிலத்தில் 9190 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 340 பேருக்கும், காரைக்காலில் 69 பேருக்கும், ஏனாமில் 11 பேருக்கும், மாஹேவில் 10 பேருக்கும் என மொத்தம் 430 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் 5 பேர், ஏனாமில் ஒருவர் என 6 பேர் உயிரிழந்துள்ளனர். காரைக்கால், மாஹேவில் உயிரிழப்பு ஏதும் இல்லை. இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1702 அதிகரித்துள்ளது. இறப்பு விகிதம் 1.50 உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 1,13,622 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது மருத்துவமனைகளில் 695 பேரும், வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் 3800 பேரும் என மாநிலம் முழுவதும் மொத்தம் 4495 பேர் சிகிச்சையில் உள்ளனர். புதிதாக 597 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 1,07,425 உள்ளது. இதுவரை 11,90,193 பேர் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதில் 10,23,364 பரிசோதனைகளுக்கு நெகட்டிவ் என்று முடிவு வந்துள்ளது. மேலும் சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், பொதுமக்கள் என மொத்தம் 3,36,804 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த சசிகலா முயற்சிக்கிறார் என்றும்
சசிகலாவிற்கு எதிராக தலைமை எடுக்கும் அனைத்து நடவடிக்கைக்கும் புதுச்சேரி அதிமுகவினர் துணை இருப்பர் என கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வையாபுரி மணிகண்டன், பாஸ்கர் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அரசியலில் இருந்து ஒதுக்குவதாக தெரிவித்த சசிகலா தற்போது அதிமுகவின் வளர்ச்சியை பார்த்து கழகத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் செயலில் ஈடுபட்டுள்ளார். இதனை புதுச்சேரி அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும், மேலும் இது தொடர்பாக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அதிமுக கட்டுப்படும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக ஒரு அறிக்கை வெளியிட்டு இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இயக்கத்தில் ஏதோ ஒரு விதத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் விதத்தில் புதுச்சேரியின் புதிய அரசில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணியினர் மக்களை பற்றி கவலைப்படாமல் நாற்காலிக்கு சண்டை போடுகிறார்கள் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுத்தது. இதை எதிர்த்து நாங்கள் மத்திய பெட்ரோலியத்துறைக்கு கடிதம் அனுப்பினோம். இத்திட்டத்துக்காக புதுச்சேரி, காரைக்காலில் நிலம் கையகப்படுத்தினால் விவசாயம், மீன்பிடி தொழில் பாதிக்கும் என வலியுறுத்தினோம். இந்த திட்டத்தை எதிர்த்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினோம். இப்பிரச்சினை மீண்டும் பூதாகரமாக கிளம்பியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த டெண்டர் விடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என அம்மாநில முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இத்திட்டத்தால் காவிரி டெல்டா பகுதியில் விவசாயம் பாதிக்கும் என மத்திய அரசுக்கு அவர் அழுத்தம் கொடுத்துள்ளார். இதற்காக மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் மத்திய அரசு இவ்விஷயத்தில் பணிவதாக தெரியவில்லை. பெருநிறுவனங்களுக்கு துணையாக நின்று மக்களை பற்றி கவலைப்படாமல் விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் வேலையை மோடி அரசு செய்து வருகிறது. புதுச்சேரியில் புதிதாக அமைந்த ஆட்சி இதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. ரங்கசாமி இத்திட்டத்தை எதிர்த்து மத்திய பெட்ரோலியத்துறைக்கும் பிரதமர் மோடிக்கும் கடிதம் எழுத வேண்டும். மத்திய அரசு கலால் வரியை உயர்த்தியதே பெட்ரோல் விலை உயர்வுக்கு காரணம். ஆனால் அவர்கள் மாநில அரசுகளின் மேல் பழி போடுகிறார்கள். கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருப்பதால் அண்டை நாடுகளில் பெட்ரோல், டீசல் விலை குறைவாக விற்கப்படுகிறது. புதுச்சேரியில் புதிய அரசு அமைந்து 45 நாட்கள் ஆகியும் அமைச்சரவை அமைக்கப்படவில்லை. பதவிக்காக பேரம் பேசி காலம் கடத்துகிறார்கள். மக்களை கைவிட்டு விட்டார்கள். கொரோனாவில் அப்பாவி மக்கள் அதிக அளவில் உயிரிழந்ததுதான் இந்த அரசின் சாதனை. மக்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல் நாற்காலிக்கு சண்டை போடுகிறார்கள். தேர்தலின் போது புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்ப்போம், மூடப்பட்ட மில்களை திறப்போம் என பல வாக்குறுதிகளை பாஜக கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் தற்போது நிறைவேற்ற வேண்டும். கொரோனாவால் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கில் ரூபாய் 6000 புதுச்சேரி அரசு செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் 4 நாட்கள் நடைபெறும் கொரோனா தடுப்பூசி திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா இன்று தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் ஜூன் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை, திருநள்ளாறு சமுதாய நலவழி மையம், மாவட்டத்தில் உள்ள 11 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட வழக்கமாக தடுப்பூசி போடப்படும் 13 மையங்களிலும், இவை அல்லாமல் கூடுதலாக 14 மையங்களிலும் கொரோனா தடுப்பூசி திருவிழா நடைபெறுகிறது. கூடுதலாக அமைக்கப்படும் 14 மையங்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடங்களில் அமைக்கப்படுகின்றன. காரைக்கால் அம்மையார் கோயில் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்ற தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மாவட்ட நலவழித்துறை துணை இயக்குநர் டாக்டர் கே மோகன்ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். இம்முகாமில் 18 முதல் அனைத்து வயதினருக்கும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்தவர்களுக்கும் தடுப்பூசி போடப்படுகிறது. இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர்.